Darling 2025 New Year deals. Latest smartphones at lowest EMI. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. ஃப்ரெண்ட்ஸ் வந்து விலகி போனவங்க இருக்காங்க, பேசாமல் இருக்கவங்க இருக்காங்க, இன்க்ளூடிங் ரிலேட்டிவ்ஸ் ஆல்சோ. திடீர்னு கோவப்பட்டனா அது ரொம்ப பெருசாக வெடிச்சிடும். இப்போ நான் யாருக்கிட்டையும் பெருசாக என்னோட ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ண மாட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு சில விஷயம்லாம் நான் ரொம்ப வீட்லேயே அழுது அதெல்லாம் அடிபட்டு தான் வந்திருக்கேன். இப்போ வந்து நிறைய பீப்புள்ஸோட ஒரிஜினல் ஃபேஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம என்ன பேசினா அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க நம்மக்கிட்ட எதுக்காக பழகுறாங்க. நல்ல கமெண்ட்ஸ் போடுறது ஒரு 10 பேர் இருந்தால் ஒரு 50 பேர் வந்து. ஆனால் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டாலே வந்து இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறதுக்கு ரீசன் வந்துட்டு திடீர்னு வந்து ஒரு நாள் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு வீடியோ போட்டது அது வந்து ட்ரெண்ட் ஆனனால. சொல்லப்போனால் எனக்கு அப்பா பசு பெருசாக கிடச்சதே கிடையாது. எனக்கு அம்மானா நான் 3rd படிக்கிற வரைக்கும் எனக்கு இருந்தாங்க. அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தது. நான் நிறைய விஷயம் பார்க்கும்போது வெளியில இருக்கட்டும் இல்லை படங்களில் பார்க்கும்போது கூட சரி நம்ம அப்பா நமக்கு இப்படி இல்லையே. நானுமே வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாகவே ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருந்தேன். ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பஸ்ஸில் போகும்போதே என்னையுமே வந்து ஒரு வயசான ஒரு ஆள் வந்து என்னை தொட்டிருக்காங்க. சினிமாக்காகவோ இல்லை பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ நான் 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு வந்து அம்மாவோட பாசமும் கிடைக்கல, அப்பாவோட பாசமும் கிடைக்கல. சாப்பாடு கூட நான் வழி இல்லாமல் தான் இருந்தேன். இதே சென்னைக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான். ஸோ இலக்கியா எப்படிப்பட்ட ஒருத்தவங்க, அவங்களோட மனசு எப்படிப்பட்டது? நான் எப்படிப்பட்டவங்கன்னா என் கூட பழகியிருக்கவங்களுக்கு தெரியும் நான் எப்படின்னு. ஏன்னா நான் இப்போ என்னதான் வந்து நான் நல்லவன், நான் என்னோடய கேரக்டர் நல்ல கேரக்டர், என்னோடய வீடியோ பார்த்து ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் அது யாரும் நம்ப போகிறதில்ல. அட்லீஸ்ட் பழகுனவங்களுக்காவது என்னை பற்றி தெரிஞ்சிருக்கு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு துரோகம் செய்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அவங்களுக்கு இப்போ என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே விஷயந்தான், லைஃப்பில் வந்து எல்லாருமே அப்படியே இருந்துட மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு டைம் வரும், ஒரு நேரம் வரும், அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நடக்கும். ஸோ ஒருத்தவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாமே வச்சு ஒருத்தவங்களை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஸோ அந்த மாதிரி என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து விலகி போனவங்க இருக்காங்க, பேசாமல் இருக்கவங்க இருக்காங்க, இன்க்ளூடிங் ரிலேட்டிவ்ஸ் ஆல்சோ. எல்லாருமே நிறைய பேர் அந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்து ஜட்ஜ் பண்ணி என்கிட்ட பேசாமல் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் டைம் வரும், நேரம் வரும். இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. அது என்ன ரீசன் தெரியல. ஸோ பெண்களுக்கு வந்து பெண் தோழிகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து துரோகம் செய்தால் அது ரொம்பவே தாங்க முடியாத ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும்ல. ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு இருந்தாங்க, இப்போ யாரையுமே நான் வந்து பெருசாக சேர்த்துக்கிறது இல்லை. ஒரு பர்டிகுலராக ஒருத்தவங்க 2 பேர் அந்த மாதிரி மட்டும் எனக்கு ட்ரூவாக இருக்கவங்க அந்த மாதிரி சர்க்கிள்ஸை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிறேன். இலக்கியா அவர்களுக்கு கோபம் வருமா? எக்கச்சக்கமாக வரும். நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து கோவப்பட மாட்டேன். திடீர்னு கோவப்பட்டேன்னா அது ரொம்ப பெருசாக வெடிச்சிடும். ரொம்ப ரியாக்ட் பண்ணுவேன் அதுக்காக. ஸோ அந்த மாதிரி கோவப்படுறது வந்து ரொம்ப கம்மி தான். சிரிக்கிறதுமே அப்படி தான். சீக்கிரமாகவும் சிரிக்க மாட்டேன் நான். ரொம்ப வந்து என்னோட மனசுக்கு அது வந்து ரொம்ப ஃபன்னான ஒரு விஷயமா நடந்துச்சுன்னா சிரிப்பேன். மற்றபடி எல்லாத்துக்குமே சிரிச்சுட்டு போகிறது அந்த மாதிரி கிடையாது. தனிமையில் அழுத நாட்கள் உண்டா? இப்போ நான் யாருக்கிட்டையும் பெருசாக என்னோட ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ண மாட்டேன். ரொம்ப ரேரு. அப்படியே ஷேர் பண்ணாலும் ரொம்ப ட்ரூவாக இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட 1-2 பேர்கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு சில விஷயம்லாம் நான் ரொம்ப வீட்லேயே அழுது அதெல்லாம் மனசு உடஞ்சி நானே எனக்குள்ளேயே பேசிப்பேன். இதுக்கப்புறம் நம்ம இப்படி இருக்கக்கூடாது, இந்த விஷயம் நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கணும், இவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு பர்சன்கிட்ட நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நானே நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த நேரத்தில் அம்மா நினைப்பு வந்திருக்கா? அம்மா நினைப்பு வந்து சம்டைம் வந்து நான் ஏதாவது ஒரு மூவி பார்க்கும் போதோ இல்லை குழந்தைங்க அம்மா கூட போகும்போதோ ஏதாவது ஒரு அட்டாச்சான விஷயம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன் அம்மா நினச்சி. உங்களுக்கு குழந்தைங்களை ரொம்ப பிடிக்குமா? அப்போலேருந்தே அப்படி தான். எனக்கு சின்ன குழந்தைங்க நான் ரோட்டில் பார்த்தா கூட அவங்கள போய் கொஞ்சறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்கக்கிட்ட விளையாடுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. இவ்வளோ போல்டாக பல விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிற உங்களுக்குள்ள கண்டிப்பாக சில நாட்கள் ரொம்ப இருட்டில் இருந்திருப்பீங்களே. நான் வந்து ஒரு நிறைய விஷயம் நான் அடிபட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு வந்து இப்போ வந்து நிறைய பீப்புள்ஸோட ஒரிஜினல் ஃபேஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு.
ஸோ நான் எல்லாமே கடந்து வந்திருக்கேன். எனக்கு இப்போது எப்படி பழகணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், அவங்கக்கிட்ட நம்ம என்ன பேசுனா அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க நம்மக்கிட்ட எதுக்காக பழகுறாங்க, எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இப்போது அந்த மைண்ட் செட்லேயே இருக்கேன் நான். உங்களை பற்றியும் உங்களோட வீடியோஸை பற்றி வரக்கூடிய அப்யூசிவ் கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? கமெண்ட்ஸ் எனக்கு இப்போ கிடையாது. நான் வந்து டிக்டாக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 இயர்ஸாகவே வந்து எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் போடுறது ஒரு 10 பேர் இருந்தால் ஒரு 50 பேர் வந்து கெட்ட கமெண்ட்ஸ் போட தான் செய்வாங்க. அதையெல்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கேன். அதை எதுவும் நான் மைண்டில் போட்டு திங்க் பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? என்னோட மனசுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல, எந்த கெட்டதும் பண்ணல. என்னோட மனசுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன். அப்பா பாசம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? சொல்லப்போனால் எனக்கு அப்பா பாசம் பெருசாக கிடைச்சதே கிடையாது. எனக்கு அம்மானா நான் 3rd படிக்கிற வரைக்கும் எனக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து நான் ஹாஸ்டலில் இருந்தேன். அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போவுமே அப்பா கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். அப்பாவை பிடிக்கும். பட் ஆனால் அவரோட பாசெல்லாம் நான் பெருசாக பார்த்தது கிடையாது. நான் நிறைய விஷயம் பார்க்கும்போது வெளியில் இருக்கட்டும், இல்லை படங்களில் பார்க்கும்போது கூட சரி நம்ம அப்பா நமக்கு இப்படி இல்லையே, நம்மளை பார்த்துக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன். இப்போ உங்கள் ஃபேமிலியை பற்றி அசிங்கமாக சொல்லக்கூடிய கமெண்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு கோவம் வந்திருக்கா? நான் கமெண்ட்ஸை பெருசாக வந்து மைண்டில் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இப்போ நான் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு நல்ல வீடியோ, இப்போ நான் ஒரு குக்கிங் வீடியோ போட்டாலுமே அதுக்குமே பேட் கமெண்ட்ஸ் தான் வரும். நான் கிடையாது, நிறைய பீப்புள்ஸை பார்க்குறேன். எல்லாருமே அப்படி. ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலையே அதுதான். ஒருத்தவங்களை அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஃபேக்கான ஒரு ஐடியில் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அதை நான் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்டேன். உடம்பை காட்டி சம்பாதிக்கிறேன்னு உங்களை பற்றி அசிங்கமாக பேசுகிறாங்களே, அவங்களுக்கு நெத்தியில் அடிக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுங்கள். ஒரு மூவியில் வந்து ஒரு ஐட்டம் சாங் பண்ணுறாங்க, உடம்பை காட்டி தான் டான்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கான சம்பளத்தை அவங்க வாங்குறாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது தேட்டரில் வந்து கைத்தட்டி வந்து அவங்களுக்கு பெருசாக அவங்க ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டாலே வந்து இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறதுக்கு ரீசன் வந்துட்டு அவங்களுக்குலாம் வந்துட்டு இவங்க வந்து இப்படி வந்துடக்கூடாது, இவங்க இப்படி தான் இருக்கணும், இவங்க என்ன நம்மளோட ஏஜ் பொண்ணு இப்படி இருக்கா, அவள் வந்து அப்படி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு மைண்ட் தாட். ஸோ அந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் இருக்கிற பர்சனுக்கு நான் பதில் சொல்லவே விரும்பல. சூசைடல் தாட்ஸ் வந்திருக்கா? இப்போ கிடையாது. ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த தாட் வந்துச்சு. இதுக்கப்புறம் அது வரக்கு வாய்ப்பே இல்லை. டிப்ரெஷன் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நாட்கள், அதை பற்றி சொல்ல முடியுமா? நானுமே வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாகவே ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயம் வந்து என்னை மாற்றிருச்சு. ஸோ டிப்ரெஷனில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த சூசைட் இதெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷனே கிடையாது. அதுலேருந்து எப்படி வரணும்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ நான் இப்படி வந்தேன் அதனால் நீங்கள் அப்படி வரணும் அப்படி நான் சொல்ல கிடையாது. அதுக்கான என்ன சொல்யூஷன் இருக்கோ அதை பார்த்து நம்ம கரெக்டாக மூவ் பண்ணிட்டு போனால் கரெக்டாக இருக்கும். பெண்களால் மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா, யாராவது நம்மளை அப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுவாங்க. அது பல பேர் இருட்டுக்கு கூட தள்ளிடுது. உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா? எனக்கு நிறைய நடந்திருக்கு சின்ன வயசில். அப்யூஸுன்றது நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பஸ்ஸில் போகும்போதே என்னையுமே வந்து பேடாக ஒரு வயசான ஒரு ஆள் வந்து என்னை தொட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு 4-5 இன்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு. இலக்கியாவுக்கு ஃப்யூச்சர் பார்ட்னர் இப்படி இருக்கணும்னு என்னென்ன ஆசைகள் இருக்குது? ஃப்யூச்சர் பார்ட்னர் வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டவங்களா இருந்தால் ஓகே. நான் இவ்வளோ கிளாமராக வீடியோ பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஒரு லைஃப் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டா ஓகே, அதுவே எனக்கு போதும். எனக்கு அவங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு பெரிய ஆசையில் எதுவும் இல்லை. இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற தாட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? டிக்டாக் தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மே. அதுலேருந்து தான் வந்து டிக்டாக்கு, அதுக்கப்புறம் யூடியூப்பு, இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிங்க? நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ போட்டது நார்மலாக தான் வீடியோ போட்டேன். சுடிதார் போட்டுட்டு சாரீ போட்டுட்டு அந்த மாதிரி தான் போட்டேன். திடீர்னு வந்து ஒரு நாள் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு வீடியோ போட்டது, அது வந்து ட்ரெண்ட் ஆனனால அதுக்கப்புறம் ஏன் நம்ம கிளாமர் எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளாமர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கிளாமராக வீடியோ போடல நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா? கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன். பட் ஆனால் இப்போ ரீசன்ட் டைமில் எனக்கு கிளாமராக பண்ணுறதுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. ஏன்னா நான் ஒரு குக்கிங் சேனல் பண்ணிட்டு இருக்கனால அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கனால சரி ஓகே இப்படி மூவ் பண்ணி போகலாம் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற வியூஸ் வந்துருச்சா? அப்படி கம்மியாக இருக்கிறத நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்களா? என்னோட ஒரே தாட் வந்து நான் நல்லா குக்கிங் பண்ணுவேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க, நான் குக்கிங் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றக்காக அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணது. இனி கிளாமராக உங்களை பார்க்க முடியாதா? அப்போ கிளாமராக தெரியல, அப்பப்போ கிளாமர் பண்ணலாம் தெரியல. எனக்கு இப்போதைக்கு அது மைண்ட் இல்லை, பண்ணணுன்ற ஐடியா இல்லை. உங்களோட பேஜ்லேயே ஒரு ஃபோட்டோஷூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக சாரீ கட்டியிருக்கீங்க. அந்த மாதிரி சாரீ கட்டிட்டு ஃபோட்டோஷூட் பண்ணும்போது நம்ம இப்படியே இருந்துருவோமா இந்த மாதிரி அப்படின்னு தோணியிருக்கா? நான் கிளாமர் சூஸ் பண்ணதே வந்து நான் ரொம்ப பிடிச்சி தான் நான் அந்த விஷயமே நான் சூஸ் பண்ணேன். சினிமாக்காவோ இல்லை
வேறு எதுக்காக அதில் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் நான் கிளாமர் சூஸ் பண்ணவே கிடையாது. ஏன்னா நான் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸைட்டில் தான் நான் வந்து அதை சூஸ் பண்ணது. இப்போ நான் வந்து ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனல் அதுலேயுமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதுனால ஓகே இந்த இதுலேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வந்து டான்ஸுக்காக வந்து டான்ஸ் கிளாஸ் எதுவும் போனது கிடையாது. எனக்கே நான் வந்து அந்த டைமில் என்ன வைபுக்கு ஏற்ற மாதிரி சாங் தோணுதோ அந்த மாதிரி டான்ஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். இலக்கியா அவர்களை பற்றி யாரும் தெரியாத அந்த கஷ்ட நாட்களை பற்றி சொல்ல முடியுமா? நிறைய பேருக்கு தெரியாது நான் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னு. ஏன்னா நிறைய இன்டர்வியூவில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லியிருப்பேன். இந்த கிளாமர் சூஸ் பண்ணதே வந்து நான் கஷ்டப்பட்டு வந்தனாலேன்னு சொல்ல கிடையாது. கிளாமர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து ஒரு கைட்னஸ் கூட கிடையாது. நான் என்னோட லைஃப்பில் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு வந்து அம்மாவோட பாசமும் கிடைக்கல, அப்பாவோட பாசமும் கிடைக்கல, கூட ரிலேட்டிவ் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் தான் நான் சென்னைக்கே வந்தேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே நான் படித்தது எல்லாமே ஹாஸ்டல் தான். ஒரு சாப்பாடு கூட நான் வழி இல்லாமல் தான் இருந்தேன். இதே சென்னைக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ இந்த இடத்துல வந்திருக்கேன். ஸோ இதனால வந்து என் மேலே யாரும் கருணை காட்டுங்க நான் சொல்ல கிடையாது. என்னோடய லைஃபே இதுதான். தெரியாமல் வந்து ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு மட்டும் நீங்கள் வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்கள்ட்ட பழகி பார்த்தா தான் தெரியும். இது நான் மட்டும் சொல்ல கிடையாது, என்னை மாரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க. பிடிக்கலன்னா அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிடுங்க. அவங்க ஹர்ட் பண்ணி அவங்களோட மனசை நோகடிச்சு அவங்களோட ஃபீலிங்ஸில் நீங்கள் விளையாடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்ட தருணத்தில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருந்திருப்பாங்கல்ல? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணவங்களாம் இருக்காங்க. இப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க இல்லைனாலுமே நான் இந்த அளவுக்கு தனியாக ஒரு பொண்ணாக என்னால் இருந்திருக்க முடியாது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் துரோகம் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணவங்க என்றைக்குமே இங்கே தான் வச்சுருக்கேன். துரோகம் பண்ணவங்களை அப்படியே தள்ளி விட்டாச்சு. பல கஷ்டங்களை தாண்டி இன்னைக்கு இலக்கியா அவர்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க. உங்களை பார்த்து நீங்களே பெருமையாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கோங்களேன். இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நீ வந்திருக்க. இதுக்கப்புறம் நீ எதுக்கும் பயப்படவே வேணாம். இதுக்கப்புறம் கடவுள் இருப்பார், மேலே இருக்கவங்க பார்த்துப்பாங்க. உனக்கு உன்னோட நம்பிக்கை, உன்னோட போல்ட்னஸ் அது மட்டும் போதும். வேறு யாரோட பேடான கருத்துக்கும் நீ வந்து யோசிக்க வேணாம், பயப்பட வேணாம். நீ நல்ல வழியில் தான் போயிட்டுருக்க. இப்படியே இரு. God bless you. Darling 2025 New Year deals. Latest smartphones at lowest EMI. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs.